ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆம்னி எப்படி டிரைவ் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது என்னென்னா, இப்போ வந்து இது ஒரு ஆம்னி வண்டியே இருக்கணும், குப்பை மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, வாங்க அந்த குப்பையிலே நான் சொல்லித்தரேன் எப்படி கற்றுக்கிறதுன்னு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஆம்னி. இது ஃபஸ்ட்டு நேம் வந்து ஆம்னி இல்லை, ஓம்னி. ஆம்னின்னு கூப்பிட்டு பழகிடுச்சு, அதனால் ஆம்னி கூப்பிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் இருக்குது, அடுத்த பிரேக், அப்புறம் கிளச்சு, அப்புறம் ஹேண்ட் பிரேக்கு, அப்புறம் கியரு, மேலே இருக்குது ஸ்டேரிங்கு. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கார் ஓட்ட போகிறோம். எல்லோரும் ஓட்ட தெரியும், பட் ஓட்ட தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிளச்சை ஃபுல்லாக அழுத்திக்கணும். அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வண்டி ஹேண்ட் பிரேக் போட்டிருப்பாங்க, அதை எடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுட்டு கீரை நியூட்ரல் பண்ணிக்கணும். கீரை நியூட்ரல் பண்ணிவிட்டு உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட்டி பார்க்கணும் எந்த பக்கமாவது கீரில் இருக்கான்னு. இது ஃபஸ்ட்டு கியரு, இது செகண்ட் கியர், அடுத்தது தேர்டு கியர், அடுத்த பேக்கில் வந்து ரிவேஸ் ஃபோர்த்து கியர், அப்போ திருப்பி இது ரிவேஸ் போட்டுக்கிறது. போட்டுக்கிட்டு இப்போ நியூட்ரலில் இருக்குது வண்டி, இது ரிவேஸ். இப்போ நியூட்ரல் போட்டுருங்க. நியூட்ரல் போட்டு ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. பாருங்கள், வந்து சாவி அங்கே இருக்குது. போட்டு சாவி எப்படியா ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த மோட்டர் சுற்றும். மோட்டர் சுற்றி சவுண்டு ஆஃப் பண்ண பிறகு தான் திருப்பி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ளே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் மோட்டர் போயிடும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லைட்டாக திருவி அப்படி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ரொம்ப திருவிட்டே இருந்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் அப்புறம் போயிடும். ஃபஸ்ட்டு கீரை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டுங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஆக்சிலேட்டர் ஸ்லோவாக கொடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படியே கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் கொடுங்க, அதிகமாக கொடுத்துடாதீங்க. ஸ்லோவாக அதை கொடுத்துட்டு கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். வீடியோவில் சரியாக தெரியுதா தெரியல, பட்டு அப்படியே பண்ணணும். ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு அப்படியே கிளச்சை ஸ்லோவாக விட்டிங்கன்னா வண்டி மூவ் ஆகும். இதான் வந்து காரோட ப்ரொசீஜரு. எல்லா கார்லேயும் இதே மாதிரி தான். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஸ்லோவாக கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி மூவ் ஆகும். இதே ப்ரொசீஜர் தான் எல்லா கார்லேயுமே. அடுத்த பிரேக்கு. வாங்க இப்போ காரை ஓட்டலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், காரை ஓட்டலாமா? வந்து சாவி போட்டாச்சு. சாவி போட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணி போயிட்டுருக்குறேன். மூவ் பண்ணி போயிட்டு ஸ்லோவாக தான் ஓட்டுறேன், அதிகமாக ஓட்டலை, ஸ்லோவாக தான் ஓட்டுறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, 20-30 தான் போவேன். பாருங்கள், அடுத்த செகண்ட் கியர் கிளச்சை ஃபுல்லாக அழுத்தி செகண்ட் கியர் போடுங்க. செகண்ட் கியர் போட்டு ரேஸ் பண்ணுங்கள், வண்டி மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாகவே பைக் ஓட்டுற மாதிரி தான். எப்படியுமே நீங்கள் எல்லாருக்குமே பைக் ஓட்ட தெரியும், பெரிய பைக்கை எப்படி ஓட்டிங்களோ அதே ப்ரொசீஜர் தான் சேம். ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் அப்படி காலுக்கு கைக்கு மாறும், அவ்வளோதான். பைக் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான், எல்லாமே இருக்கிறது எல்லாமே. கார் எல்லா காருமே இதே மாதிரி தான் இருக்கிற. BMW, ஆடியிலேருந்து பென்ஸு காரு எல்லா காரையுமே இதே ப்ரொசீஜர் தான், ஒரே ப்ரொசீஜர் தான். கீரை போட்டு கிளச்சை அழுத்தி நம்ம ரேஸ் பண்ணிக்கிட்டே கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும், வண்டி மூவ் ஆகும், அவ்வளோதான். இதே ப்ரொசீஜர் தான் லாரியிலேருந்து எல்லா இதுக்குமே, வெஹிக்கிள் எல்லாருக்குமே இதே ப்ரொசீஜர் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கார் ஓட்டுறது. இந்த குப்பையிலே, இந்த குப்பை கார்லேயே இப்படி தான் ஓட்டணும். நானும் அப்படியே ஓட்டிகிட்ருக்கிறேன் இதனாலே. நீங்களும் பாருங்கள், கற்றுக்கோங்க சீக்கிரமாக. இதெல்லாம் கொரோனா டைமில் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா கொரோனா டைமில் வந்து எல்லாம் வீட்டில் இருப்பீங்க, அதனால் ஈஸியாக கார் இருக்கிறவங்களாம் ஈஸியாக கற்றுக்கலாம். இல்லை டிரைவிங் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டிரைவிங் ஸ்கூலில் போய் கற்றுக்கலாம் இந்த கொரோனா டைமில். ஏன்னா லாக்டவுனில் எதுவும் கார் அதிகமாக காரு பஸ்லாம் ரோட்டில் விடாது, அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வெளியில் எங்கேயா ஓட்டி பாருங்கள், கிரவுண்டு அந்த மாதிரி இடத்துல ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ரோட்டில் ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே டக்குன்னு இல்லை ரோட்டில் ஓட்டிங்கன்னா அப்புறம் ஆக்சிடென்ட் தான் ஆகும். நானே இப்போ 40 தான் போயிட்டுருக்குது. இப்போ வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறேன். கோயம்புத்தூரில் வந்து ஒரு தோட்டத்துக்கு வந்தேன். தோட்டத்துலேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் எப்படி ஓட்டுறோம் அப்படின்ட்டு. நான் சொல்லி கொடுக்குற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, எப்படி ஓட்டுறாங்க அது என்ன எனக்கு தெரிஞ்சதை வந்து 4 பேருக்கு தெரியுங்கிறது தான் இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து அதிகமாக வியூவும் போல் சப்ஸ்கிரைபும் ஒன்றும் அதிகமாக இல்லை, அந்தளவுக்குலாம் பெரியலாம் இல்லை. நான் நேற்று தான் ஓப்பன் பண்ணேனே, அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறையா வீடியோ போடுவேன். அடுத்தடுத்தது என்னென்ன வீடியோ போட்டுட்ருக்கேன்னு பாருங்கள். பார்த்துட்டு வியூஸ் கொடுங்க. வியூஸ் கொடுத்தாலே கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எது பண்ணாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் அதுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். எந்த கமெண்ட் வந்தாலும் ரிப்ளை வந்துடும். சாவி ஆஃப் பண்ணிட்டுனா இதான் ஃப்ரெண்ட்ஸ் கார் ஓட்டுறது. ஆல்ரெடி கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தெரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் அதுவும் இல்லாமல் கார் ஓட்டுறது மெயின் இது நம்ம சைடு மிரர் பார்க்கணும். 2 கண்ணாடி சைடு மிரரில் இருக்கணும், மேலே சென்டர் கண்ணாடி. இதை பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனே